ஹாய் கைஸ், இந்த வீக் ஃபுல்லாக நம்ம குழம்பு வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். 7 டேஸ்க்கு 7 குழம்பு பார்க்கலாம். இன்றைக்கி டே 1 பாசிப்பருப்பு சாம்பார். அதுக்கு தேவையான பொருள்: கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அரைச்ச தக்காளி 1, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அரைச்ச பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது காய்கறி எதுவுமே ஆட் பண்ணாத வெறும் பருப்பு மட்டும் வச்சு செய்கிற சாம்பார். அடுத்து மல்லித்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. பருப்பு ஆட் பண்ணிடலாம். வேக வச்சு அரைச்ச பாசி பருப்பு, அதுலேயே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எவ்வளோ வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டு வேக வைங்க. வேக வச்ச பருப்பு தான், ஜஸ்ட் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.